ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பெரிய வெல்கம் டு பிகேஸ் மோட்டோ விளாக். உங்ககிட்ட யாராவது வந்து உலகத்திலே வேகமான வண்டி எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கவாசாக்கி நிஞ்சா H2R. ஸோ இது யூஸ்வலாக எல்லாருக்குமே பைக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அந்த வண்டியை பற்றி உங்களில் சில பேருக்கு தெரியாத விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றின ஒரு 10 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, இந்த வண்டி எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணது, எப்போ பண்ணது, யார் பண்ணா, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2016 வருஷம் 2016 நடந்த ரெக்கார்டு. இது ஒஸ்மான் காசி பிரிட்ஜ் அப்படின்னு இஸ்தான்புல் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜில் தான் இந்த ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க. கெனேன் அப்படின்ற ஒரு ரைடர் பண்ணியிருக்காரு. அவர் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 300 km/h வந்து ரேஸ் ட்ராக்ல ரெகுலராகவே ஓட்டுவார். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஆனால் அவர் இந்த ரெக்கார்டை முடிச்சதுக்கப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து பூரிச்சு போய் சொன்ன விஷயம், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த ரைட்லேயே அவர் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பார். ஸோ ரெக்கார்ட் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 400 km/h. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 400ல் போயிருக்கு. அதோட ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, இந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 26 செகண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரோட் இல்லீகல். அதாவது இந்த வண்டியை ரோட்டில் ஓட்டக்கூடாது, காமன் பீப்புள் யூஸ் பண்ணுற பப்ளிக் ரோட்டில் ஓட்டக்கூடாது. அதுக்காக தடை செய்யப்பட்ட வண்டி இந்த வண்டி. வெறும் ரேஸ் ட்ராக்ல மட்டும்தான் ஓட்டணும். இந்த வண்டியை ரோட்டில் ஓட்ட தடை செய்யப்பட்ட வண்டி இது. ஸோ எதனால் தடை பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இந்த வீடியோட எண்டில் எதனால் தடை பண்ணாங்க அப்படின்றது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா 310 bhp ப்ரொவைட் பண்ணுது இந்த வண்டி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேம் இன்டேக் ஓப்பன் ஆகும்போது, ரேம் இன்டேக் அசிஸ்ட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 327 bhp வரைக்கும் இந்த வண்டியோட பவர் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக வந்து 400 km/h ரீச் பண்ணுது இந்த வண்டி. ஸோ இதுவும் இந்த வண்டியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இந்த வண்டியோட பெயிண்ட்டுங்க ப்ரோ, பெயிண்ட் எல்லாம் ஒரு விஷயமா ப்ரோ, அதை பற்றி இல்லாமல் சொல்லுவீங்க அப்படின்னா, ஆமாங்க, இந்த வண்டியோட பெயிண்ட்டை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்படியே ஷைனிங்காக ஒரு க்ரோம் ஃபினிஷில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக முகத்தையே பார்க்கலாம் இந்த வண்டியில். அவ்வளோ ஷைனிங், அவ்வளோ க்ரோம் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க சில்வர் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சிறப்பம்சம் இந்த வண்டியோட பெயிண்டிங்கில் என்ன அப்படின்னா, வண்டி ரோட்டில் ஓடும் பார்த்தீங்கன்னா மண், சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள்லாம் பட்டினா ஏர்லைன் ஸ்க்ராச்சஸ் விடும். ஸோ அந்த ஏர்லைன் ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து தனக்கு தானே ஹீல் பண்ணிக்கும். அது அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் அதுவே போக்கிக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஹீலிங் டெக்னாலஜி அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வண்டி எப்பவுமே புது வண்டி மாதிரியே இருக்கும். வண்டி எப்பவுமே யங்காகவே இருக்குங்க. ஸோ பழைய வண்டின்ற ஃபீலே வராது. வண்டி எப்பவுமே புதுசாகவே இருக்கும் எப்போ நீங்கள் H2R பார்த்தாலும். ஸோ இதுதான் வண்டியோட 4th பாயிண்ட். ஸோ 5th ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி 400 km/h ஸ்பீடில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிற்காதுங்க, பறந்துடும். ஸோ அப்படி பறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ZX 10R, டுகாட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் விங்ஸ் மாதிரி இருக்கும், டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ வண்டி லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறது டவுன் ஃபோர்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி அதனால் பார்த்தீங்கன்னா மிரரை கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த வண்டியில் சைட் வியூ மிரரே இருக்காது. ஸோ சைட் வியூ மிரருக்கு பதிலுமே பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் விங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விங்ஸை வச்சு இந்த வண்டி டவுன் ஃபோர்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்டேபிளாக ரோட்டில் ஓடுறதுக்காக இந்த வண்டிக்கு விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட 5th பாயிண்ட். ஸோ அடுத்து 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்குன்னு டயர் வந்து நிறைய ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஒரு டயர் தான் இருக்குது. ஆமாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பிரிட்ஜ்ஸ்டோனில் பேட்டில் எஸ் V01 அப்படின்னு ஒரு மாடல் டயர் இருக்குது. அந்த ஒரே ஒரு மாடல் டயர் தான் இந்த வண்டிக்கு இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு இந்த டயர் மட்டும் தான் போட முடியும். நீங்கள் வேறு ஆப்ஷனாக வேறு டயர் போட முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ABS, லான்ச் கண்ட்ரோல், இன்ஜின் பிரேக்கிங் எல்லாமே இந்த டயருக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளே கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க எல்லா பர்ஃபார்மன்ஸும் இந்த டயரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த டயருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பொருள் வந்து ஒர்க் ஆகும், கார்னரிங் ABS எல்லாமே. ஸோ இந்த டயரும் அதுவும் கரெக்டாக சிங்கில் இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இல்லை நான் டயரை மாற்றுவோண்டான்னு வெளியே போய் மாற்றினீங்க அப்படின்னா சில்லற வர்றதுக்கு உறுதி. ஸோ இதுதான் இந்த வண்டியோட 6th ஃபேக்ட். ஸோ 7th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வண்டியை வாங்குறேன் அப்படின்னு இந்தியாவில் யாராவது முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செக், பெரிய செக்காக வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ப்ரைஸ் கரண்ட் டேட்டுக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 lakhs வந்துருக்குங்க, 80 லட்சம் ரூபா. ஸோ ஆனால் ஓகே ப்ரோ 80 லட்சமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வண்டியோட வெளியே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 38 lakhs தான் வரும். இந்தியாவில் நார்மலாக எப்பவுமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் எதனால இவ்வளோ அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட டிமாண்ட் தான் ஒரு காரணம். ஸோ இந்த வண்டி சைனாவில் ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்குது. அதுவும் ரொம்ப ஷார்ட்டேஜ் தான் இந்த வண்டி. அதுவும் இல்லாமல் ஹை பர்ஃபார்மன்ஸ் வண்டி. ஸோ இந்த வண்டி நீங்கள் இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னா வண்டியோட விலையில 50% எக்ஸ்ட்ரா நீங்கள் டேக்ஸாக பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 48 லட்சம்னு வச்சுக்கோங்க. 48 லட்சத்துக்கு நீங்கள் வந்து
24 லட்சம் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா. ஸோ 48 + 24 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 72 lakhs வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ஆர்டிஓ சார்ஜஸ் எல்லாம் இந்தியா ஆர்டிஓ சார்ஜஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு 7 lakhs வந்துடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 79 லட்சத்துல 80 லட்சம் வரைக்கும் இந்த வண்டியோட போகும். ஸோ வண்டி ப்ரைஸ் வந்து 50% நீங்கள் டேக்ஸாக பே பண்ணாதான் உங்களுக்கு இந்த வண்டியே கிடைக்கும். ஸோ இந்தியாவில் வாங்கும்போது 80 லட்ச ரூபா அதனால தான் வருது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட 7th ஃபேக்ட். அடுத்து 8வதாக பார்த்தீங்கன்னா வண்டியை கூட வாங்கிட்டீங்க. வண்டியை வாங்கிட்டதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு சர்வீஸ்னு ஒன்று பண்ணணும். அதுதான் இருக்கிறது அடுத்த ஹைலைட்டு. சர்வீஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எவ்ரி 15 hours ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஆகணும். என்ன ப்ரோ சும்மா நிற்க வச்சுருந்தா கூட பண்ணுமா? இல்லைங்க, சும்மா நிற்க வச்சுருந்தா இல்லை. வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது உள்ளே இருக்க சிஸ்டம் வந்து அதை கணக்கு பண்ணணும். ஸோ வண்டி ரன்னிங் 15 hours வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டர் வரும். அதுவும் 8000 RPMல நீங்கள் ஓட்டுறதுக்கு ஒரு நிமிஷமும் உள்ள கால்குலேட் ஆகும். ஸோ 8000 RPMல ஓட்டுற ஒரு நிமிஷத்தையும் கால்குலேட் பண்ணி ஓவராலாக 15 hours வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டர் வந்துடும். கவாசாக்கியோட சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து இதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவர் சர்வீஸ் த்ரூ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் ரன் பண்ண முடியும். இல்லை ப்ரோ நான் பொறுமையாக ஓட்டிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பொறுமையாக ஓட்டுறது ரோட்டில் ஓட்டுற வண்டி கிடையாது, ரேஸ் ட்ராக்ல மட்டும் தான் ஓட்ட முடியும். ஸோ நீங்கள் வண்டியை உள்ள ட்ராக்ல ஆரம்பிச்சினாலே ஆல்மோஸ்ட் 8000 RPM தாண்டி தான் ஓட்டுவீங்க. ஸோ அதனால் எவ்ரி 15 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து பெரிய செக்காக இருக்கும் இந்த வண்டிக்கு. அதுவும் இல்லாமல் அடுத்த ஃபன்னு வந்துருக்கு, பெரிய ஃபன்னு. அடுத்த 9th ஃபேக்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வாரண்டியே கிடையாதுங்க. ஸோ இந்த வண்டி வரும்போதே நோ வாரண்டி அப்படின்ற ஒரு டேக்ல தான் வரும். நீங்கள் இன்கேஸ் வண்டி இறக்குன உடனே இன்ஜின் ஒர்க் ஆகலைங்க அப்படின்னா முடிஞ்சு நீங்கள் வந்து உங்கள் சொந்த காசை போட்டு தான் இன்ஜினை ரெடி பண்ணி ஆகணும். ஸோ இந்த வண்டிக்கு வாரண்டின்றது அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10வதான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது வந்து 10th ஃபேக்ட்னும் சொல்லலாம், ஓகே ஒரு ப்ரைட்னும் சொல்லலாம். இந்த வண்டியை இந்தியாவில் ஒருத்தர் வாங்கியிருக்காருங்க. மார்ச் 2019 இந்தியாவில் என்னதான் நீங்கள் விலை சொன்னாலும் நான் வாங்குவேன்டா அப்படின்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ அது நம்ம ரொம்ப ப்ரௌடாக வச்சுக்கலாம். இந்தியாவிலேயும் H2R இருக்குடா அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். ஆனால் அவர் யார் வாங்கினாங்க என்ன வாங்கினான்னு ப்ரைவசி செக்யூரிட்டி பர்பஸ் காரணமாக வந்து அவரோட பேர் டீட்டெயிலாம் கொடுக்கல. ஆனால் 2019 மார்ச்சில் இந்தியாவில் ஒரு H2R பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் H2R பற்றின எனக்கு தெரிஞ்சு உங்களில் சில பேருக்கு தெரியாத சில உண்மைகள். அண்ட் தென் என்ன ப்ரோ மறந்துட்டீங்களா எதுக்கு ரோடு இல்லீகல் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற ரோடு இல்லீகல் எதுக்குன்னு. நிறைய பேர் இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க அது ட்ராக் ஸ்பெக்கு ஸ்பீடாக ஓடுறதுக்காக பண்ணது, அதனால் வந்து ரோட்டில் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செம்ம சில்லியாக சொல்லியிருக்காங்க, அந்த வண்டியில் ஹெட்லைட் கிடையாது, டெய்ல் லைட் கிடையாது, இண்டிகேட்டர் கிடையாது, சைடு வியூ மிரர் கிடையாது. ஒரு வண்டி ரோட்டில் ஓடணும்னா இதெல்லாம் பேசிக் மேண்டிட்ரி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரேஸ் ஸ்பெக்னால வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் ரோட்டில் ஓடணும் அப்படின்னா பேசிக்காக ஒரு வண்டிக்கு இதெல்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் இல்லாதனால இது வந்து ரோடு இல்லீகல். இந்தியாவில் மேபி சாரி கார்டு இல்லைன்றதுக்காக கூட அதை ரோடு இல்லீகல் பண்ணியிருக்கலாம். சாரி கார்டுலாம் வண்டி கொடுத்துருக்கான் இந்தியாவுக்கு, எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. ஸோ இதுதான் கவாசாக்கி நிஞ்சா H2R பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏதாவது நல்ல வண்டியை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக இருந்துச்சுன்னா நான் எடுத்து பண்ணுறேன். ஹோப் யூ கைஸ் லவ் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. மறக்காமல் PKS Motovlog சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் நான் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய்.